ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மிகச்சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவரான செல்வநம்பி சுவாமி அவர்களுடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு ஆவணி மாசம் பூச நட்சத்திரம். இவர் திருப்பல்லானி அருகே பெருங்கரணை என்ற ஊர்ல அவதாரம் புரிந்தவர். மதுரை ஆண்ட வல்லப தேவராஜாவுடைய ஆச்சாரியராகவும் அவருக்கு மந்திரியாகவும் இருந்தவர் இவர். இவர் திருக்கோஷ்டியூர்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ராஜாக்கு பரம்பொருள்னா யாரு, பரத்வம், அது மேல ஒரு சந்தேகம் வந்துருது. அதனால செல்வநம்பி கிட்ட கேக்குறார். செல்வநம்பியும் ராஜாவோட சந்தேகத்தை போக்குறதுக்காக ஊர்ல இருக்கிற அத்தனை வேத விற்பனர்கள் பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளெல்லாம் ராஜாவோட சந்தேகத்தை தீர்த்து வைங்கோ, யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு பொற்குழி பரிசு உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடும் பண்ணிடுறார். தன்னோட இஷ்ட தெய்வமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வடபத்திர சாய் பெருமாள்கிட்டையும் வேண்டிக்கிறார். அதாவது பெருமாளோட தன்மையான பரத்வத்தை அங்க நிரூபித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பெரியாழ்வாரிய பெருமாளும் அனுப்புறார். இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது இவரோட பிரார்த்தனைக்கு இணங்க பெரியாழ்வாரும் அந்த சபைக்கு வந்து ராஜாவோட சந்தேகத்தை தீர்க்கிறார். அதனால அவருக்கு பொற்கிழி பரிசும் கிடைக்கிறது. இப்ப பரிசையும் வாங்கிட்டு ராஜ மரியாதையோட இவர் திரும்பி வரார். அப்பதான் பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது அவருக்கு. பெருமாளுக்கு பல்லாண்டும் பாடுறார். அப்ப அந்த திருப்பல்லாண்டு பாடச்ச ஒரு ஸ்லோகத்துல அவருக்கு செல்வநம்பி மேல இருந்த அந்த அபிமானத்தையும் மரியாதையும் காமிக்கிறார். இவர் நிறைய இடத்துல இந்த மாதிரி திருக்கோஷ்டியூரையும் செல்வநம்பியும் தன்னுடைய பாசுரங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். அப்ப திருப்பல்லாண்டுல ஒரு பாசுரமான அல்வழக்கு ஒன்றுமில்லா அணைக்கோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணா வென்னும் நாமம் பல்வகையாலும் பவித்திரனே பல்லாண்டு கூறுவனே அப்படின்னு பாடுறார். அதாவது குற்றம் குறை ஒன்றுமில்லாத திருக்கோட்டியூரின் உள்ளவர்களுக்கு தலைவரும் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் மேல மிக பற்றோடு இருந்த தலை சிறந்தவருமான செல்வநம்பியை போல அடியேனும் உனக்கு அடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொரு இடத்துல நம்ம ஒரு சம்பவம் பார்க்கிறோம். அதாவது ஒரு நிகழ்ச்சியில இவர் எப்படி தன்னை சுத்திர இருக்கிறவாளையும் செல்வநம்பி வந்து அடியார்களுக்கு தொண்டு பண்றதுக்கும் பெருமாளுக்கு தொண்டு பண்றதுக்கும் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். திருக்கோஷ்டியூர்லேருந்து திருமால் அடியவர்கள் திருவனந்தபுரம் போறா பாத யாத்திரையா. அப்ப போற வழியில திருக்கோட்டியூர்ல அவர்களோட தலைவரான செல்வநம்பி மாளிகைக்கு போறா. அப்போ அவர் ஊர்ல இல்ல, அவ மனைவிதான் இருக்கா. அவளுக்கெல்லாம் தெரியாதனை பண்றதுக்காக அவ மனைவி என்ன பண்றா, வேற எதுவுமே இல்லாதனால நெல் விதைக்க வச்சிருந்த விதை நெல்லை தளிகை பண்ணி தெரியாதனை பண்ணி போடுறா. மறுநாள் காத்தால தான் செல்வநம்பி வரார். அன்னைக்கு ஒரே மழை. அப்போ ஊர்க்காரெல்லாம் வந்து இவர்கிட்ட விதை நெல் கேட்கிறா. அவர் தன்னோட மனைவியிட கேட்கிற, எங்க அதெல்லாம் விதை நெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு. அப்போ அவ மனைவி சொல்றா, நேற்றே எல்லாத்தையும் விதைத்து விட்டேனே அப்படின்ற. அதுக்கு செல்வநம்பி, எங்கே விதைத்தாய் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் பரமபதத்திலே விதைத்தேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரியான நற்குணங்களும் நற்பண்புகளும் கொண்டவர் திருக்கோஷ்டியூர்ல கைங்கரியம் பண்ணி கொண்டு இந்த ராஜாக்கு ஆச்சாரியரா இருந்த ஸ்ரீ செல்வநம்பி அவர்கள். அவரை பத்தி தான் பெரியாழ்வார் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.